ஹலோ எவ்ரிவான், லைஃப் இல்லத்தரசியில் நேற்று டியூஸ்டே நடந்த ஹேப்பனிங்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்க்கலாமா? ஸோ மதியானம் லஞ்சுக்கு வந்துட்டு பீன்ஸ், கேரட், கோஸ் போட்ட கூட்டு, தேங்காய் அரைச்சி போட்ட கூட்டு, ஒயிட் ரைஸ் அண்ட் மிக்சட் சாம்பார். மிக்சட் சாம்பார்னால் எல்லா காயுமே போட்டு வச்சுட்ட ஒரு சாம்பார்னு. அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைமில் ஆதனோட ஃபேவரட் சாங் இதுக்கு தான் வைப் பண்ணிகிட்ருக்கான். வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிட்டு கெளுத்தி அவங்களோட சாங் தான். அப்புறம் ஈவினிங் போல் நல்லா மழை பெஞ்சது. அதுக்கப்புறம் ஆதனை தூங்க வச்சு எழுப்பியாச்சு. அதுக்கப்புறம் அவனை ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு வந்து பார்த்தா நல்லா மழை இருந்துச்சு. ஸோ விளக்கு சாமான்லாம் தேய்க்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் தேய்க்கிறதுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வளையல் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கண்ணாடி வளையல் போடலான்னு ஒரு ஆசை வந்துச்சு, எடுத்து போட்டுட்டேன். ஸோ எனக்கு வந்து எப்படின்னா, பி எ ரோமன் இன் ரோம் அந்த கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த ட்ரெஸ் போட்டால் அதுக்கு எப்படி ஆப்டாக இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணுவேன். அட் த சேம் டைம் எனக்கு அதில் பிடிச்ச விஷயங்கள் அப்படி இருந்துச்சுன்னா அதையும் இன்க்ளூட் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி என்னமோ எனக்கு கண்ணாடி வளையல் நேற்று என்னமோ எனக்கு கண்ணாடி வளையல் போடணும் போல் இருந்துச்சு, அதனால். அதுக்கப்புறம் சாம்பிராணி போடுறதுக்கு இந்த மாதிரி எப்பவும் தேங்காய் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவே ஆக்சுவலி நல்ல ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி சாம்பிராணியும் இருந்துச்சு. ஸோ அதையும் உடச்சி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதோட இந்த ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். இந்த ஏலக்காய் வந்துட்டு அரிசி இதெல்லாம் வைப்போம் இல்லையா, ஸோ அதை நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதை எடுத்து மாற்றுறப்போ இந்த மாதிரி சாம்பிராணி போடுறப்போ அதை எடுத்து போட்டுக்கிறது, ஏலக்காய் கிராம்பு இருந்தால். அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காமிச்சாச்சு. அண்ட் இதோட நான் வெண்கடகும் சேர்த்துருப்பேன். இது வந்து எங்கள் அம்மா சொன்னது. வெண்கடுக்கு வந்து இந்த திருஷ்டி, எனி பேட் வேஸ்ட் எது இருந்தாலும் அது எதுவுமே இருக்காது. ஸோ அது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். சாம்பிராணி போடுறப்போ அதுவும் சேர்த்து போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் சாமி ரூமுக்கு வந்தாச்சு. ஆதனுக்கு இந்த பர்டிகுலராக இருக்குல்ல, இப்போ பார்த்தாலே தெரியும், விபூதி எல்லாம் நல்லா கொட்டி வச்சுருக்காரு. அங்கே வந்து அதை கரெக்டாக ஓப்பன் பண்ணி அதெல்லாம் ப்ராப்பராக கொட்டி வச்சுருவான். திரும்ப நான் எடுத்து அதை க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு வேலை. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், அப்புறம் இந்த ஜவ்வாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து விளக்கு போடுறோம்ல, விளக்கு, அதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணி வச்சுருப்போம்ல, அதில் வந்து ஆட் பண்ணிப்பேன் நல்லா உதிர்த்து. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பூஜை பண்ணி சாமி